மக்களவை தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து எதிர்கட்சி முதல் கூட்டணி கட்சி வரை அனைவரையும் விமர்சித்து அதிரடியாக பேசி வந்தார் அண்ணாமலை. நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி என்றும் அவர் கூறி வந்தார். மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோல்வியை தழுவினார். அவரது தலைமையில் தேர்தலை சந்தித்த பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதனால் கட்சிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு செய்தியாளர்களை சந்திப்பது குறித்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் கட்சியில் களையெடுப்பு சம்பவங்களும் மரணங்களும் அரங்கேறின. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் அண்ணாமலை அடிக்கடி செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். பரபரப்பை கிளப்பும் வகையிலான பேச்சுகளும் குறைந்துவிட்டன. இத்தனைக்கும் திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கான வாய்ப்பை கள்ளக்குறிச்சி சம்பவம் தந்தது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை தவிர எடப்பாடியின் சமீபத்திய நடவடிக்கைகள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சரியாக இருந்தது. இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டன் செல்ல உள்ளதால் தீவிர அரசியலில் இருந்து 6 மாதம் ஓய்வு எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை வாய்ஸ் குறையும் சமயத்தில் எடப்பாடியின் வாய்ஸ் அதிகரிப்பது அதிமுகவினருக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. இந்த சூழலில் அண்ணாமலையின் லண்டன் பயணம் பாஜகவுக்குள்ளேயே சில சலசலப்புகளை ஏற்படுத்தியது. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் குறித்து அண்ணாமலை மேற்படிப்பு படிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக 6 மாதம் லண்டன் செல்ல உள்ள அண்ணாமலை அந்த 6 மாத காலத்திற்கும் அரசியலில் இருந்து தற்காலிக ஓய்வு பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அனுமதி கேட்டு பாஜக மேலிடத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளதாகவும், ஆனால் தற்போது வரை அண்ணாமலை கடிதம் குறித்து பாஜக மேலிடம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் லண்டன் செல்லும் அண்ணாமலை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மேலிட முடிவின் அடிப்படையில் அண்ணாமலை அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை லண்டன் சென்றால் தமிழக பாஜக தலைவராக அடுத்து யார் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அண்ணாமலை லண்டன் சென்றால் தமிழக பாஜக தலைவராக யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற யூகங்களும் வெளியாகி வருகின்றன. ஆனால் கட்சி மேலிடம் இது தொடர்பாக இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. அண்ணாமலை மேற்படிப்புக்கு வெளிநாடு செல்வது தொடர்பாக பாஜக தலைமை என்ன சொல்ல போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அண்ணாமலை தலைமையில் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தோல்வியடைந்த நிலையில் அண்ணாமலை தற்போது மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இது தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறுகையில், அண்ணாமலை சர்வதேச அரசியல் குறித்து படிக்க 3 மாதங்கள் லண்டன் செல்கிறார். அவரது கல்வி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மேலும் பயனுள்ளதாக அமையும். இதன் மூலம் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவதாக கூறப்படுவதில் எல்லாம் உண்மையில்லை. அவர் லண்டனில் இருந்தபடியே கட்சி தலைவராக தொடர்ந்து செயல்படுவார். வழக்கமாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் அண்ணாமலை தனது கல்விக்காக வெளிநாடு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். ஓய்வெடுக்க போகிறார் என்று இதை கூறக்கூடாது. ஸ்டாலின் அடிக்கடி ஓய்வெடுக்க செல்வதையும் ராகுல் எங்கு செல்கிறார் என்றே தெரியாமல் காங்கிரஸ் கட்சியினரை குழம்பி போவதையும் அண்ணாமலையின் லண்டன் பயணத்தோடு ஒப்பிட முடியாது என்று கூறினார். அண்ணாமலை லண்டன் சென்ற சமயம் தமிழ்நாடு பாஜக எப்படி இருக்கும்? இங்குள்ளவர்களை ஒருங்கிணைப்பது யார்? கட்சி சார்பாக யார் செய்தியாளர்களை சந்திப்பார் என்பது போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வந்துள்ள தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுமா என்பது போன்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகின்றன. தமிழிசையின் அனுபவத்துக்கு ஏற்ப அவருக்கு தேசிய அளவில் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். வழக்கம் போல் அண்ணாமலை தான் தலைவராக செயல்படுவார் என்றும், லண்டன் செல்லும் காலகட்டங்களில் அங்கே இருந்து காணொலி காட்சி மூலம் கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பார் என்றும் கூறுகின்றனர். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் அதிமுக அணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கே.சி. பழனிசாமி ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கவர்னர், எம்பி, மத்திய அமைச்சர் போன்ற பதவிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அண்ணாமலை மீது மேலிடம் அதிருப்தியில் இருப்பதால் படிக்க போகிறேன் என்று கௌரவமாக விடுமுறையில் செல்கிறார். விடுமுறையில் செல்லும் முதல் அரசியல் தலைவர் அண்ணாமலை தான். அநேகமாக இடைப்பட்ட காலத்தில் வேறு தலைவரை நியமிக்கலாம். திரும்பி வரும் அண்ணாமலையின் நிலை என்ன என்பது வரும்போதுதான் தெரியும் என்று பதிவிட்டுள்ளார். கே.சி. பழனிசாமி குறிப்பிட்டபடி பாஜகவின் தலைவர் பதவி மாற்றப்படுமா? தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தலைவர் பதவியை ஏற்பாரா என்பதை அடுத்தடுத்த நகர்களுக்கு பின்னர் தான் கூற முடியும் என்கிறார்கள். இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.